சின்னாக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானைகளும் வச்சிருக்கணும். இந்த குட்டி குட்டி பானைகள் சின்னாக்கள் பொங்கி விளையாடக்கூடிய மாதிரியும் இதுக்கு முன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருக்கிறதால நிறைய மக்கள் தொகையையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு விடிய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக கரும்புகள் வந்து இன்றைக்குமே இறக்கி கொண்டிருக்கிறோம் வாகனங்களில் இருந்துட்டா. எவ்வளோ 1200 பார்த்தீங்கன்னா வளமையை விட கரும்புகள் வந்து கூட போட்டிருக்கணும். தைப்பங்களை முன்னிட்டு புரிஞ்சா எல்லாம் என்ன சோடி 150 அது என்ன இஞ்சியில விலைக்கு வந்து விட்டோம். இஞ்சியில கரும்பு சரியான கிரௌடா தான் இருக்குண்டா. அதாவது நோர்த் வே ஃபேமிலி மார்ட்னு சொல்கிற ஃபுட் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாமான் வந்து நிறைய போட்டிருக்கேன். இதில் வந்து பானை மாதிரி ஒரு உருவம் ஒன்று செஞ்சு வைக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பானைகள் நிறைய இருக்குது. படி முறவுகளே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலி சந்தைக்கு முன்னு தான் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் நாளாட்டிக்கு வந்து பொங்கல் விழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாட போய் நம்ம எல்லாரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணமும் திருநெல்வேலி சந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய மக்கள் தொகையை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை விட திருநெல்வேலியில் வந்து உண்மையாகவே நிறைய மக்கள் இருக்கணும். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த சந்தை யாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய சந்தை திண்ணவேலி. திண்ணவேலிக்கு முன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டிருக்கிறதால நிறைய மக்கள் தொகையையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வீடியோ தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்னு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக திண்ணவேலி சந்தைக்கு முன்னே நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை விட திண்ணவேலி சந்தையில் தான் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிற. என்னென்று பார்த்தீங்கன்னா திண்ணவேலி வந்து யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய சந்தை. அதால் பார்த்தீங்கன்னா திண்ணவேலி சந்தையில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருப்பிடும். பார்த்தீங்களா இஞ்சாலையெல்லாம் கரும்புகள் எல்லாம் வச்சிருக்கிற மக்கள் வடிக்கடைகள் பானைக்கடைகள் அப்படின்ட்டு இன்னுமே கரும்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்றைக்கி வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக கரும்புகள் வந்து இன்றைக்குமே இறக்கி கொண்டிருக்கணும் வாகனங்களில் இருந்துட்டா தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா பானைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண பூச்சிகள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்டுகள் அடித்து நிறைய பானைகள் பார்த்தீங்கன்னா வைத்து கொண்டிருக்கணும். இந்த பார்த்தீங்களா ஒவ்வொரு பானைகளுமே வந்து ஒவ்வொரு கலரில் விற்று கொண்டிருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லையுமே இருக்குது. சின்னாக்கள் பொங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் கொடுத்து சின்னாக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானைகளும் வச்சிருக்கணும். இந்த குட்டி குட்டி பானைகள் சின்னாக்கள் பொங்கி விளையாடக்கூடிய மாதிரியும் இருக்குது. பெரிய பானைகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருள போது நாளைக்கு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய சனத்தொகை இருக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய போட்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து இந்த இடத்துல சரியான சனம் இருக்கும் விடிய காலமே. அதையுமே நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் படிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். சந்தையை வந்து நான் சும்மா இருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பின்னேரமானதில் இன்னும் மக்கள் வந்து என்ன சொல்கிறது பின்னேரமானதில் வந்து சனத்தொகை குறைஞ்சிட்டு நாங்கள் வரையக்க பார்த்தீங்கன்னா நிறைய சனம் நின்றது. நாளைக்கு விடிய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கணும். இப்போவும் கொஞ்சம் பேர் நிற்கணும். அதை காட்டிக்கொள்ள வந்து பெருமளவில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தை காணையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானைகள் பொங்கல் சாமான்கள் எல்லாம் சந்தைக்குள்ளே தான் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்பினோம். இந்த இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பழங்கள் விற்று கொண்டிருக்கணும். அன்னாசி அப்படி சில பழங்களும் விற்று கொண்டிருக்கணும்.
பார்த்தீங்களே இந்த ரோட்டெல்லாம் எடுக்க பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சரியான க்ரௌடாக தான் இருக்குந்தா. அக்கா வன்பே இது வேலை போயிடா இவ்வளோ சீக்கிரம் இதில் நிப்பாட்டு சைட்டை ஒன்று செய்யல வாங்கி இருந்து இந்த ரோட் தான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் மிகவும் சனப்பழக்கம் கூடிய ரோட்டாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ரோட்லையுமே ஆக்களை காண இல்லை. என்ன தைப்பொங்கலை இப்போ வார வருஷம் தானே கொண்டாட போகிறோம், சனத்தை காண இல்லை. ஆ என்ன நினைக்கிறீங்க? சனம் இல்லாத கூட தானே. ஓ பழமையை மீறி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. பழமைக்கு மீறி இருக்கும் ஒரே அடியா ஒரு ஐயா மெதுவா போய்யா என்ன வந்துடும் உங்களுக்கு பாடுறதா பழக்கடையா பழக்கடையில் பார்த்தீங்கன்னா பழங்களை தாண்டி புதுசாக இப்போ கரும்புகள் எல்லாம் ஒரு அளவு அவங்க அடுக்கி இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஐயா கரும்பு என்ன இல்லை முழுசா என்ன இல்லை 700-900. அது சிவப்பு கரும்பு நல்லா இருக்கு. அதான் இனிப்பு வாரம் வாங்க பார்த்து வாரம் இதுகளெல்லாம் பழங்களை பார்க்க கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இங்கே வேறு எல்லாரும் கரும்பா கட்டி தான் வச்சுக்கிறேன். ஆமாம் பார்த்துக்கலாம் இந்த வீடியோலாம்
யாரு கருப்பு அப்படியே கட்டு கட்டா அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படியே ஒரு அணிப்பாட்டு சைட்டோட நிப்பாட்டு. கடையில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வளமையை விட கரும்புகள் வந்து கூட போட்டிருக்கணும் தைப்பொங்கலை முன்னிட்டு. புரிஞ்சா என்ன விலையில இருந்தேண்ணா கரும்பு போகுது? கரும்பெல்லாம் என்ன விலையில இருந்து போகுது? முதலாளி அடிக்கிறாரோ? இஞ்சிலியல் என்ன விலை? கரும்பு என்ன விலை? இஞ்சிலியல் எல்லாம் என்ன விலை? சோடி 150. அது என்ன இல்லை என்ன இஞ்சியில விலைக்கு வந்து விட்டோம்? இஞ்சியில கரும்பு பேக்கேஜ்னு சொல்லி எல்லாமே சேர்த்து விற்க மாட்டீங்களோ? அப்படி செய்யலாம் தானே. கரும்பு என்ன சார் பொங்கல் பேக்கேஜ்னு சொல்லி கரும்பு இஞ்சியில அதெல்லாம் சேர்த்து ஒரு இதாக கலந்த காடல் என்னென்ன கொஞ்சம் மடிவு கூட பழக்கடை கொஞ்சம் மடிவு தான். கரும்பு அடிக்கிறது மடிவு. இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா பல கடைகள் வந்து போட்டிருக்கேன். இந்த கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பானை கடைகள். ஆனால் பழைய மாதிரி வந்து பொங்கல் வந்து கொண்டாடப்படையில் தான் சொல்லுவேன். யாழ்ப்பாணத்தில் கரும்புகள் எல்லாம் அண்ணாச்சி பழங்கள் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கிரௌட் இஞ்சியில என்ன விலை? என்ன இஞ்சியிலனா சோடி 150. இஞ்சி ரெண்டும் சேர்ந்து வருமோ? இல்லை பழங்கள் எல்லாம் விலை குறைஞ்சிட்டோ இல்லாட்டி? இப்போ கருத்த குழம்பு எல்லாமே என்ன விலை? கிலோ 500. 500. அப்போ கூடி தான் போட்டு 250 ரூபா விற்ற போல கிலோ. என்ன கிலோ 250 விற்றா திருப்பி 500 ஆகிட்டு தான். இந்த மணக்கவே சாப்பிடணும் போல கிடக்கு மாம்பழம். அவ்வளோது பார்த்தீங்கள்டா பல கடைகள் எல்லாம் வந்து அப்படி தான் பாசம் வந்துட்டுருக்குங்க. கடைகள் எல்லாமே பார்த்தீங்கள்டா பொங்கலுக்காக பானைகள் அகப்பைகள் பார்த்தீங்கள்டா நிறைய போட்டிருக்கீங்க. இந்த சைட் எல்லாமே பொங்கல் பானைகள்லாம் நிறைய இருக்குண்டா. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ திண்ணவேலியில் நிற்கிறோம். திண்ணவேலியில் வந்து ஒரு ஃபுட் சிட்டி, அதாவது நோர்த் வே ஃபேமிலி மார்ட். அந்த ஃபுட் சிட்டிக்கு முன்னும் அதாவது நோர்த் வே ஃபேமிலி மார்ட்னு சொல்கிற ஃபுட் சிட்டி முன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாமான் வந்து நிறைய போட்டிருக்கேன். இதில் வந்து பானை மாதிரி ஒரு உருவம் ஒன்று செஞ்சு வைக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பானைகள் நிறைய இருக்குது, வடிகள், மற்ற பார்த்தீங்கன்னா மண் பானைகள், அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குதா. பார்த்தீங்கன்னா மேலேயுமே பார்த்தீங்கன்னா சாம்பிராணிகள், மற்ற பார்த்தீங்கன்னா கற்பூரப்பட்டிகள், பட்டு, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சிருக்கணும். இந்த இதில் பேக்கெட்டாகவே இருக்குது. 1890 ரூபாய்க்கு பொங்கல் பொதியன்னு சொல்லி இந்த புலவர் திருநாள் கொண்டாட்டம்னு சொல்லி அதுக்கு பேக்கெட் பண்ணியே விற்கணும். தனி பேக்கெட்டாக இருந்தால் எவ்வளோ ஆகி அந்த 1890 இது 1 கிலோ. இது எத்தனை கிலோ? 2 கிலோ ஆச்சு. இது 2 கிலோ 2200 ரூபா. இது 1 கிலோ 1900. உள்ளூர் உற்பத்திகள் இருக்கு. பானைகள் எல்லாம் ஒவ்வொரு சைஸ் இதுக்கு. எந்த பானை எத்தனை நம்பர்? 16 நம்பர். 1000 ரூபா.